ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமையும் உள்ளதாக ஈரான் வெள்ளிக்கிழமை மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்தது. அமெரிக்கா ஈரானிடையே அண்மையில் ஏற்பட்ட தற்காலிக அமைதி ஒப்பந்தத்தின் பகுதியாக ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து 3 மாதங்களுக்கு பின் சீரடைந்துள்ளது. எனினும் எதிர்வரும் காலங்களில் ஹார்முஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிப்பது குறித்து ஓமன் நாட்டுடன் ஈரான் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு எதிராக அமெரிக்கா மற்றும் வெளிகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் வெளியிட்ட கூட்டறிக்கையில் எந்தவித நிபந்தனைகளும் சுங்க கட்டணங்களுமின்றி ஹார்முஸ் நீரிணையில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இதுகுறித்து ஈரான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் ஹாசிம் ஹரிபாபதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், ஹார்முஸ் நீரிணையின் கடலோர நாடாக அப்பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த எங்களுக்கு முழு உரிமையும் உள்ளது. எங்களின் உரிமைகளை அங்கீகரிக்காமல் மாற்று வழிகள் அல்லது தன்னிச்சையான முடிவுகள் மூலமாக ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய முடியாது என குறிப்பிட்டார். இதனிடையே ஹார்முஸ் நீரிணையை உரிய அனுமதியின்றி கடக்க முயன்ற 3 வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்களை ஈரானிய புரட்சிகர காவல் படை எச்சரித்தது, திருப்பி அனுப்பியது. தாய்வான் நிறுவனத்துக்கு சொந்தமான எவர் லவ்லி என்ற சிங்கப்பூர் கொடியேந்திய கப்பல் ஓமான் அருகே வியாழக்கிழமை தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு ஈரானை காரணம் என அமெரிக்கா குற்றம் சாட்டியது. ஆனால் ஈரான் அமைந்துள்ள கடல்வழி ஆணையம் அங்கீகரிக்கப்படாத பாதைகளில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு அதன் உரிமையாளர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியது. மேலும் பாரசீக வளைகுடாவில் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான கப்பல்களை வெளியேற்ற ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பும் ஓமானும் இணைந்து உருவாக்கிய புதிய வழித்தடத்துக்கு ஈரான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த மோதலால் சூழலால் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு வழிகாட்டும் தனது தற்காலிக பணியையும் ஐநா அமைப்பு நிறுத்தியுள்ளது.